ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டெலிஷியஸான எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் ரெட் மசாலா. இந்த டிஷ் என்னோட பிரதர் ஃபரீத் ரொம்பவே நல்லா பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட நான் ஸ்பெஷலாக ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெசிபீஸை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு நிறைய தேவை. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 kg சிக்கன் எடுத்திருக்கோம். 3 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் எடுத்திருக்கோம். 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் எடுத்திருக்கோம். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்லா சாப் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி 3 எடுத்திருக்கோம். 1 டீஸ்பூன் கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். 1 கப் தயிர் எடுத்திருக்கோம். 100 ml ஆயில் எடுத்திருக்கோம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. தேவையான அளவு உப்பு. ஒரு குக்கிங் பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்களை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தண்ணி எல்லாம் நல்லா சுண்டு போய் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். டெலிஷியஸான சிக்கன் ரெட் மசாலா ரெடி. இந்த சிக்கன் மசாலா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ரைஸ், சப்பாத்தி, பராட்டா, இட்லி, தோசைன்னு சொல்லி எல்லாத்தோடையும் பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யார் வேணால் இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.